பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். இங்க நீங்க ஒரு வண்டி ஓட்ட போறீங்க, அடிபடாம எதுவுமே கத்துக்க முடியாதுல்ல. டயலாகுல உச்சரிப்பு வார்த்தை சரியா வராது. நீங்க வந்து ஒரு பாடி லாங்குவேஜ், தோற்றம், அந்த வட்டார மொழி, அதுக்குள்ள வந்து அழகா வந்து ஒரு ஆக்டர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில் ஒரு வேலையை சரியா செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி. எங்கேயே கிடைச்சுன்னா பேட்டையில் தான் கிடைச்சது. ஓகே. பேட்டை பண்ணும்போது ரஜினி சார் கூட சார் நடிக்கும்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு. நாடகம் பார்த்து முடிச்சோன்னா கிளாப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நடிகனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு விருதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக வைக்கிறதுக்கான ஒரு வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் அதுவும் இந்த இடத்துல மீட் பண்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கூத்துப்பட்டையில இருக்கேன், அதுவும் முத்துக்குமார் சாரோட இருக்கேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த இடத்துல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டிமாண்டி காலனி 2 பத்தியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அதுல உங்களோட ரோல் எந்த மாதிரி இருந்தது? அஜய் ஞானமுத்து அவர்களோட படங்களுமே வந்து தொடர்ந்து ஒரு டிஃபரன்சியேஷன் அவரும் காட்டிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட படம் பத்தி சொல்லுங்க. டிமாண்டி காலனி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஓகே. ஏன்னா அஜய் தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பாராட்டு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல இது கொஞ்சம் வேறுபட்டு வேற ஒரு பரிணாமத்தை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இதில் வந்து புதுசாக அந்த கதாபாத்திரம் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஏதாவது வகையில் அந்த கேரக்டர்ஸ் பிடிக்கும். எனக்கு வந்து என்னுடைய கதாபாத்திரம் வந்து அருள்நிதி சார் கூடயே வர மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கிராஃபாகவே வந்து அவர் வந்து ரொம்ப கிளியராகவும் இருந்தார் அஜய். ஒரு டிமாண்டி காலனி எப்படி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சோ அது அடுத்த பார்ட்டு வந்து அடுத்த ஸ்கேல்ல இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப அந்த நிறைய வந்து மேக்கிங் அவர் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே. நிறைய சிஜி ஒர்க் வந்து ரொம்ப வந்து பிரில்லியண்டா அதில் வந்திருக்கு. நிறைய சிஜி பார்த்தீங்கன்னா நீங்க அந்த படம் பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். சவுண்டு இந்த டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு டிமாண்டி காலனி 2 பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த அந்த ஸ்கிரிப்ட் கதை என்ன சொல்லுவோம் அது கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா சார். அதுலயும் அதே மாதிரி மியூசிக் அதுலயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருந்தது. போன முறை நம்ம சந்திச்ச போது எங்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் கேட்டிருந்தேன் எந்த மாதிரி ரோல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைம் போது நீங்க இந்த மாதிரி காமிக்கலா ஃபன்னா இருக்கிற ஒரு ரோல்லாம் நான் நல்லா பண்ணுவேன், பட் அந்த சைட் ஆஃப் முத்துக்குமாரை இன்னும் பெருசா வெளியே கொண்டு வரலன்னு. அதற்கான வழிகள் இப்ப ஏதாவது அமைஞ்சுதா? அந்த மாதிரி ரோல்ஸ் இப்ப பண்றீங்களா? நிச்சயமா அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் மலையாள படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இது தி பெட் டிடெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து இயக்குனர் வந்து பிரணேஷ் விஜயன், சர்புதீன் ப்ரொடக்ஷன்ல சர்புதீன் சார் தான் ஹீரோவா பண்றாரு. விநாயகம் சார் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. அவரும் நானும் இதுல பண்ணியிருக்கோம். காமிக்கலா இருக்கும். படமாவே வேற மாதிரி ஜானல்ல இருக்குது. நல்லா வந்திருக்கு. ஸோ டிமாண்டி காலனி 2மே வந்து ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுது. 2த்துலயும் பணியாற்றின ஒரு நடிகரா வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தாட் இருக்குல்ல, இப்ப இதுக்கு போலாமா அதுக்கு போலாமான்னு ஒரு தாட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் பெரிய தாயம் சொல்லணும். டிமாண்டி காலனி நான் ஒர்க் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து சர்மா என்னுடைய மேனேஜர். என் மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு கேட்குறாங்க சார் அப்படி சொல்லும்போது அதை வந்து எனக்கு டிமாண்டி காலனி ஒன்று எனக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நான் இயக்குனர் போய் மீட் பண்ண போனேன். என்ன கதாபாத்திரம் வழக்கமாக ஒரே ஸ்கேலில் இருக்குமோ அது வேற எப்படியாருன்னு சொன்னாங்க. கலமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால எனக்கு அஜய் சார் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. ஓகே. இது மீறி வந்து அருள்நிதி சார் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து சூஸ் பண்ணுவார். ஒரு கரெக்டான சூஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய வந்து சந்தோஷமும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கிராஃப் வந்து இப்படி ஒரு ஜேர்னலில் பண்ணலாம், கிராஃபில் பண்ணலான்னா இது வரைக்கும் பண்ண படங்கள் எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் ஆப்போசிட்டில் இப்படி ரிவர்ஸில் இப்படி இருக்குது. அப்போ இதைத்தான் நான் எல்லா கிராஃப்லையும் நான் வேலை செய்யணுங்கிறது தான் நடிகனுடைய வேலை. அது இது மூலமாக எனக்கு அஜய் எனக்கு கொடுத்துருக்காரு. பட் இது வந்து பாபி பாலச்சந்திரன் சார் வந்து பிடிஜி அவங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ப்ரமோஷன் பண்ணி பெருசாக அந்த படத்தை வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படம் பெரிய படம் ஆகிடுச்சு. கூட மனோஜ் சார் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. அந்த கூட நடித்த பிரியா பவானி சங்கர் சார், அருண் பாண்டியன் சார்
சரி, மீனாட்சி, அர்ச்சனா அண்டு மெயினாக வந்து அருள்நிதி சார் வந்து மனுஷன் பயங்கரமான மனுஷன். ஆமா. ரொம்ப செம்ம கேரக்டர். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறேன் அவரை. ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட பேசிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு ஒரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப அழகாக எல்லாரு கூடயுமே அன்பாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது வந்து பயமாச்சு. எந்த அளவுக்கு தங்கலான் வந்து உங்களுக்கு 100% உங்களோட பார்வையாளர்களை பார்க்க வைக்குமோ, அதே ஆப்போசிட்டாக வந்து டிமாண்டி காலனி வந்து ரொம்ப வந்து இருட்டில் எடுத்து ஒரு சவுண்டோட இந்த படம் முடித்தவொடனே கண்ணை மூடி நீ தூங்கும்போது கூட அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வரும். ஸோ டிமாண்டி காலனியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. பார்வையாளர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 15th வந்து 4 நாள் லீவ். ஆமா. ஸோ இந்த ஹாலிடேயில் வந்து நீங்கள் 2 படமும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நிறைய படங்களை நீங்கள் வந்து பார்வையாளராக அவங்க தான் தூக்கி விட்ருக்காங்க. இந்த 2 படமும் நல்லபடியாக ஓடணுங்கிறது எனக்கு விருப்பம். நார்மலாவே நம்ம வந்து நிறைய படங்களை தியேட்டர்ல பார்த்துருப்போம். ஒரு கேரக்டர் வரும்போது கத்தி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளோட படம், நம்ம நடிச்ச படம் தியேட்டர்ல ஓடும்போது, அது வரும்போது மக்கள்லாம் வந்து சத்தம் போட்டு இவருப்பா அப்படின்னு கத்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம்? இல்லை, அது எங்கேயே கிடச்சுன்னா பேட்டையில் தான் கிடச்சிது. ஓகே. பேட்டை பண்ணும்போது ரஜினி சார் கூட சார் கூட நடிக்கும்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு அது. அதுக்கு வந்து நான் டைரக்டர் கூட எல்லாம் போகும்போது தேவாரன்னு கூப்பிட்டு விசில் அடித்து வேறு மாதிரி பண்ணும்போது அவரை நான் நல்லா ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு. அது ஒரு நடிகனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு விருதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவனை போக வைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக அது பார்க்குறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. அந்த இப்போ நம்ம கூத்துப்பட்டறையில் இருக்கோம். இங்க வந்து பல விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. வாய்ப்புக்காக யோசிச்சிருப்பீங்க. நமக்கு எப்ப கிடைக்குங்கிற ஒரு அழுகை எல்லாமே இந்த இடத்துல சந்திச்சிருப்பீங்கல்ல. முதல்ல இங்க வாங்கின திட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. எதுக்காக ஆமாம். வாங்குனீங்க? அது முச்சம் சார், எங்கள் ஐயா மாசான்னு. அவர் தான் எங்களை அந்த கூத்துப்பட்டறையில் அவர் தான் எங்களுடைய டீச்சரு. நாங்கள் அவருடைய நாடகத்தை எடுத்து நாங்கள் பண்ணும்போது டயலாகோட உச்சரிப்பு வார்த்தை சரியாக வராது. ஓகே. நான் மதுரையை சார்ந்து, மதுரை எங்கள் சொந்த ஊர். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் நியூட்ரலாகவே பேசலை. நான் மதுரை ஸ்லாங்கில் தான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு ஆக்டர் வந்து நியூட்ரலாக இருந்துட்டு பல்வேறு கதாபாத்திரத்துக்குள்ளே போய் வரணும். அந்த உச்சரிப்பு வார்த்தைக்கான பயிற்சியெலாம் இங்கே இருந்தது. ஸோ நிறைய வந்து இங்கே நீங்கள் ஒரு வண்டி ஓட்ட போகிறீங்க, அடிப்படாமல் எதுவுமே கற்றுக்க முடியாதுல்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் நம்ம இலக்கை நோக்கி தான், குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி இலக்கை நோக்கி தான். அதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய பேக் போன வந்து முசாக் சார், எங்கள் ஐயா தான். கண்டிப்பா. நீங்க முதல்ல வாங்கின பாராட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்காக? நான் நாடகம் பண்ணும்போது பாராட்டு. ஆடியன்ஸ் வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து எல்லோரும் கை தட்டும்போது ஒரு நாடகத்தை பார்ப்பாங்க, சைலண்ட்டாக பார்ப்பாங்க. நாடகம் பார்த்து முடிச்சோன்னா கிளாப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அது வந்து எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபஸ்ட்டு கைத்தட்டல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு கிளாப் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நியாயமான முறையில் அதை கரெக்டாக ஒழுங்காக பண்ணணும். ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில் ஒரு வேலையை சரியாக செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி. அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய அது இதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது தங்கலான் பற்றியும் சரி, டிமாண்டி காலனி 2 பற்றியும் சரி, நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து நிறையா படங்கள் நீங்கள் அதாவது ப்ராமிசிங்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த மீம்ஸ் வரும்போதும் சரி, உங்களோட விஷுவல்ஸ் வரும்போதும் சரி, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அண்ட் இந்த வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து வந்து எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நிச்சயமாக டேக் ஒனுக்கு என்னுடைய நன்றி. பார்வையாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.